கீரைகளின் ராஜா என்று அழைக்கப்படும் பொன்னாங்கண்ணிக் கீரை பலவித நோய்களை குணப்படுத்த உதவும் அற்புத உணவாகவும் மூலிகையாகவும் திகழ்கிறது. கீரையைப் போன்ற உணவு வேறு எதுவும் இல்லை, கீரையைப் போல் நோய் தீர்க்கும் வைத்தியனும் இல்லை என்றார்கள் சித்தர்கள். அதற்கு ஏற்ப பல உன்னதமான கீரை வகைகள் நம் பொன் ஆம் காண் நீ பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணியில் சீமை பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி என்று இரு வகைகள் உள்ளன. இதில் சீமை பொன்னாங்கண்ணி அழக பொன்னாங்கண்ணி கீரையில் இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், வைட்டமின்கள் இ, பி, சி போன்ற சத்துக்கள் உள்ளன. மருத்துவ பயன்கள். கீரைகளின் ராஜா என்று அழைக்கப்படும் பொன்னாங்கண்ணி கீரை பலவித நோய்களை குணப்படுத்த உதவும் அற்புத உணவாகவும் மூலிகையாகவும் திகழ்கிறது. பொன்னாங்கண்ணி கீரையை பச்சையாகவோ அல்லது சமையல் செய்தோ தொடர்ந்து 27 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பகலில் கூட நட்சத்திரங்களை பார்க்கலாம் என்பார்கள். அந்த அளவுக்கு கண்ணொளி கொடுக்கும் சத்துக்கள் அதில் உள்ளன. இதை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் கண்ணாடி அணிய வேண்டிய தேவையே இருக்காது. அகத்தியரின் பாடல் பொன்னாங்கண்ணி கீரையின் மருத்துவ குணத்தை கூறுகிறது. இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், பொன்னாங்கண்ணி கீரை காச நோய், இருமல கண்ணோய்கள், வெப்ப நோய்கள், வாத நோய்கள் போன்றவற்றை குணமாக்கக்கூடிய சிறந்த உணவாகும் என்பதுதான். பொன்னாங்கண்ணி கீரையை தைலமாக தயாரித்தும் பயன்படுத்தலாம். அதாவது கீரையின் சாறு எடுத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்ச வேண்டும். மெழுகுப்பதம் வரை கொதிக்க வைத்து வடிகட்ட வேண்டும். அந்த தைலத்தை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் கண் புகைச்சல், உடல் சூடு ஆகிய பிரச்சனைகள் சரியாகும். புத்துணர்வும் கிடைக்கும். கண் பார்வையும் தெளிவாகும். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழி முழுக்க முழுக்க கீரைகளுக்கு பொருந்தும். கீரையை பச்சையாகவோ சமைத்தோ சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதுடன் பல நோய்களை குணப்படுத்தவும் முடியும். பாசிப்பருப்புடன் சேர்த்து இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் சருமப் பொலிவு கிடைக்கும். சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவது தடுக்கப்படும். அழகு மேம்படும். பொன் போன்ற சருமம் மின்னிட இந்த பொன்னாங்கண்ணி கீரையே போதும் என்பார்கள். பொன்னாங்கண்ணி கீரையை வாரம் 2 முறை சமைத்து சாப்பிட்டு வந்தால் இதயம் மற்றும் மூளை புத்துணர்வு பெறுகிறது. இந்த கீரை மற்றும் இதன் தண்டுகளை சாப்பிடுவது பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவுகிறது. இது கல்லீரலின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதோடு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது. இந்த கீரையில் உள்ள சிறப்பு என்னவென்றால், உடல் எடையை குறைக்கவும் உடல் எடையை கூட்டவும் இந்த ஒரே கீரை பயன்படுகிறது. எடை குறைவாக இருப்பவர்களுக்கு பொன்னாங்கண்ணி இலையை துவரம் பருப்புடன் நெய் சேர்த்து பிசைந்து கொடுத்தால் உடல் எடை ஆரோக்கியமாக அதிகரிக்கும். அதே சமயம் உடல் பருமனாக இருப்பவர்கள் இந்த கீரையில் உப்பு மற்றும் மிளகு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் உடல் எடையை குறைக்க உதவுமாம். சிறுநீர் எரிச்சல் நீங்கவும் சிறுநீரகம் நன்கு செயல்படவும் பொன்னாங்கண்ணியை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். பொன்னாங்கண்ணி கீரையை பொடி பொடியாக நறுக்கி அதனுடன் பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு, மிளகுத்தூள் சேர்த்து வேக வைத்து மசியல் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலில் இரத்த விருத்தி மற்றும் தூய்மை அடையும். பொன்னாங்கண்ணி இலைகளை பொடியாக்கி பூச்சிகள் கடித்த இடத்தில் வெளிப்புறமாக பூசினால் விஷக்கடி நீங்கும். வைட்டமின் ஏ சத்து நிறைந்த இந்த கீரையை நெய்யில் வதக்கி வெள்ளை துணியில் வைத்து கண்களில் வைத்து கட்டினால் கண் பார்வை தெளிவு பெறும். இந்த இலையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயை உச்சந்தலையில் தேய்த்து குளித்தால் கண்கள் பொலிவு பெறும். உடல் உஷ்ணம் தணியும். மாலை கண் நோய்க்கு இந்த கீரையை வெண்ணெயுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தீர்வு கிடைக்கும். பொன்னாங்கண்ணி கீரையில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளது. அதனால் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வலிமை கிடைக்கிறது. நாள்பட்ட இருமலால் அவதிப்படுபவர்கள், காச நோயாளிகளுக்கு இந்த கீரை கண்கண்ட மருந்து. 27 நாட்கள் தொடர்ந்து இக்கீரையை சாப்பிட்டு வந்தால் விரைவில் குணம் தெரியும். பொன்னாங்கண்ணி கீரையுடன் மிளகு மற்றும் பூண்டு